ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வீஸ்கோட் வ்ளாக்ஸ். நேற்று வந்து வால்பாறை ஏறி இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 2 ஆச்சு. ரூம் ஒர்க் பண்ணிட்டோம். தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பேரையும் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இப்போது எங்கே போகிறோம், எங்கெங்கே போட்டிங்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு வ்ளாகில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப பேச விரும்பல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து நான் கெஸ்ட் ஹவுஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரோட்டில் தான் வரணும். வந்து கீழே ஸ்லோப்பில் இறங்கி வந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே தான் காய்ஸ் நம்ம கார் அங்கே இருக்குது. இதான் காய்ஸ் கெஸ்ட் ஹவுஸோட நேமு. ஒரு மாதிரி நல்லா தான் காய்ஸ் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரிச் அண்ட் ராயலாக இருந்துச்சு. நம்ம இல்லை, பட்ஜெட்டுக்கு ஏற்ற ரூம் காய்ஸ், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. வந்தீங்கன்னா மஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் காய்ஸ், நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, சும்மா இங்கே வந்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு தான் வந்து லைட்டாக ஜவுன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடக்கிறாரு. எல்லாம் காலில் ஏறிட்டாங்க. ஸோ நாங்கள் போக கன்டினியூ பண்ணுறோம். கைஸ், எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வந்து நல்லாயிருக்கும், ஸ்கை பார்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஸ்கை பார்க் வந்துட்டோம். இப்போ தான் சாப்பிட்டோம், டிஃபனை முடிச்சுட்டு ஸோ வந்தோம். டேரெக்டாக வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு சுளுக்கு பேண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சுளுக்கு பேண்டை வாங்கி போட்டுட்டு வந்தோம். ஸ்கை பார்க் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது இதுதான் கைஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ், அதான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே கார் போகுதுங்களே, அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து ஸோ இப்படி வந்தோம் அப்படின்னாக்கா 2 வீலருக்கு வந்து இதோ இங்கே பார்க்கிங் இருக்குது. அப்படி வந்து இங்கே வந்து கார் வந்து பார்க் பண்ணுங்க. ஸோ நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிட்டோம். ஸோ இதில் தெரியல, ஒரு சைடு ஜன்னலை க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா ஒருத்தர் சொன்னார் ஜன்னல் க்ளோஸ் பண்ணலை அப்படின்ட்டு. நான் பண்ணல, பின்னாடி உட்காந்து பண்ணல. ஆனால் நான் என்னோடய மிஸ்டேக் தான், நான் தான் பார்த்துருக்கணும். ஸோ நான் பார்க்கல. ஸோ அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க கைஸ், ஜிப்பில் வராங்க, எல்லாம் உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஒரு மாதிரி கார்டன் மாதிரி நல்லாயிருக்கு. பார்க் கார்டனாக என்னன்றது தெரியல. ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் காஞ்சி போயிருக்கா இல்லைனா வந்து பூவே எப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பூ. ஸோ என்ட்ரன்ஸ் கைஸ், நாங்கள் என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்டு ஒரு ஆளுக்கு 1000 பே பண்ணி டோட்டலாக வந்து நாங்கள் 5 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். ஸோ 5000 ஆச்சு. அது இல்லாமல் அடிஷ்னலாக நிறையா வந்து இருக்கான். அதுக்கு தனியாக சார்ஜஸ் ஆகும். ரோலர் கோஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் தனியாக சார்ஜஸ் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகணும். ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி போட சொல்கிறாங்க. என்ட்ரி போட்டு தான் உள்ளே வரணும். லெஃப்ட்லேயே போட்டுக்கலாமா? ஓகே ஃபைன். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி பேண்டை போட்டு தான் கைஸ் உள்ள அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்கை பார்க் அப்படின்றது. ஸோ எல்லாம் கை காமிங்க, எல்லாரும் கை காமிங்க. ஹாய். அப்படி இல்லை, இப்படி கை காமிங்க. இப்படி கை கட்டு. 5 பேரும் போட்டாச்சு கைஸ். ஸோ ஸ்கை பார்க்குள்ளே போகிறோம், தெரிக்க விட்றோம். வாங்க பாருங்க, தெரிக்க விட்றோம். வந்து ஹெல்மெட் வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ இது கொடுத்துருந்தாங்க கைஸ், ஹெட்டுக்கு போடுறதுக்காக. ஸோ இது கொடுத்துருந்தாங்க கைஸ். இது வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 1000 பே பண்ணோம் அப்படின்னாக்கா இதோ இருக்குது பார்த்தீங்களா, சாரி, ஸோ இதோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1000ல் இது மட்டும்தான் 35 ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து கவர் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா வேணும்னா அதை பாருங்கள் 600, அப்புறம் வந்து 200லாம். அதோ நம்ம வந்து அதில் 1000 பே பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இவங்க சேரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து 200 இருந்தது 100 வருமா. ஸோ அந்த 1000 பே பண்ணாக்கா இதில் வந்து 100 வந்து கம்மியாகுமா கைஸ். ஸோ அவ்வளோதான், இது கேட்லாக் மாதிரி சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கையில் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். ஸோ வாங்க, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ கைஸ், நம்ம என்ட்ரியில் அங்கே பே பண்ணல, பே பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போனீங்கன்னா தான் வந்து ஈவெண்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது தனியாக ஒரு பேமெண்ட் பண்ணி பண்ணும் போல். பாருங்க, சின்ன பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
சின்ன பசங்க கேம் அப்படின்றதுனால சொன்னாங்க. அது வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணல. எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க கைஸுங்க. கைஸ் உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், எங்கே கொடுத்தாலும் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த இவங்க போடுறாங்களா கைஸ், இந்த மாதிரி சேஃப்டி கேர்ஸ் எல்லாமே நம்ம போட்டு தான் போடணும். ஸோ ஹிப்புக்கு ஹெல்மெட் ரெண்டுமே போடணுங்க கம்பல்சரியாக. இங்கே பாருங்கள் குரிலாவை உள்ள உயிரோட திடீர்னு ஏந்து வரப்போகுது. இதை பாருங்க பிரியா, இங்கே பாரு, அப்படியே இதை பார்த்துட்டு இதை பாருங்களேன், அப்படியே அதே மாதிரியே இருக்குல்ல டிட்டோ. ஒன்று தான் சீபத்துனுக்குறேன் ஊன்ற. இங்கே பாருங்க சுபா கைஸ், இங்கே பாருங்கள் வந்து காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பெல்ட் எல்லாமே டைட் பேண்ட்லாம் போட்டுட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது. ஏன்னா நம்ம ஜிப் லைன் நிறையா போகிறோம்ல, ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே போட்டாச்சு. ஸோ பாருங்க இங்கே தான் வந்து எல்லாமே போடுவாங்க. ஸோ காய்ஸ் இன்னொரு விஷயத்த நான் காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நான் இப்போ காமிக்கல, கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேயே இருக்குது, நீங்கள் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் பார்த்துங்க. ஒரு செடியிலே ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. குரில பாருங்க எப்படி ராஜா பகுத் போல உட்காந்துக்கிறாரு போஸ் கொடுத்துட்டு. நான் சொன்னேன்ல, ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு ஒன்றுமே தெரியல. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். இல்லை காய்ஸ், இது வந்து டூப்ளிகேட் தான் காய்ஸ். அந்த செடியிலே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் செடி மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்டு பார்த்தீங்களா. கங்காரு இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வருங்க காண்டாமிருகம்னு சொல்லுவாங்களே, நீர் யானை, அது இருக்குது பாருங்கள், நீர் யானை. அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யானை, பெரிய யானை காய்ஸ். அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் முயல் இருக்குது, குட்டி உண்டு முயல், அதே மாதிரி குட்டி யானை. அப்புறம் இது என்ன சிங்கம் தான் நினைக்கிறேன், சிங்கம் தான். இடையிருந்து பார்த்தா தான் கைஸ் உங்களுக்கு தெரியுது என்னென்ன இருக்கும் அப்படின்றது. கிட்ட வந்தால் தெரியல. இங்கே பாருங்கள் ஜெயிஜாண்டுக்காக இருக்குது யானை பார்த்தீங்கன்னா. அதே போல் குட்டி யானை. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகணுன்னா 1 மணி நேரம், இதுக்கே ஒரு 5 மணி வரைக்கும் ஆகுமா. நடக்க முடியல காய்ஸ், மூச்சு வாங்குது. ரோப்பை லாக் பண்ணிங்க சேஃப்டி. மலையை நடுவில் வச்சிருக்கு பைத்தியமே. அங்கே பாருங்கள் அதெல்லாமே கடந்து வந்தாச்சு. ஸோ அவ்வளோ தூரம் கடந்துட்டேன், இதுவும் வந்தாச்சு. ஸோ காய்ஸ் அந்த சைக்கிளிங் வந்தாச்சு. அப்புறம் வந்து ஏதோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதுலேயும் வந்துட்டோம். வந்து இந்த சைடில் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதையும் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள் இந்த ரோப்பில் நடந்து போயிட்டுருக்கேன். ரோப்பில் நடந்து போய்கிட்டே இருக்கேன். என்னடா பண்ணுறியா, தனியாக வீடியோ எடுத்துட்டு எல்லாமே பண்ணிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் கைத்து மேலே நடக்க போகிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே வச்சுட்டு இதை வந்து அப்படியே வாக் பண்ண வேண்டியதான். பாருங்கள் ஒரே கயிறு தான் காய்ஸ். ஸோ இதில் தான் நடக்கணும் நம்ம. பாருங்க காய்ஸ், ஐயோ அம்மா, ஐயோ கைத்து மேலே நடக்கிறேன். நான் இதில் ஜிப்லைன் மாதிரி போயிட்டா சல்லுன்னு ஜாலியா. இங்கே இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதெல்லாம் நடக்கிறேன். ஐயோ அம்மா, இதுவும் கைத்து மேலே நடக்கிறது தான்.
ரோப்லாம் அட்வென்ச்சர் மாதிரி. அம்மா ஐயோ ஐயோ. இல்லை நானே ஓயிரம் ஆகல வர. ஏன் ஆகல? கைஸ் இங்கே பாருங்கள், இது இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டியும் போகணும். ஸோ இதை போயிட்டு அதுக்கப்புறமேட்டா மற்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டுருக்கோம். என்ன ஆடி இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் உனக்கு இதான் பனிஷ்மெண்ட். நீ கொஞ்சம் அவங்க கை விடுவாங்க. திட்டுவியா? பொறுமையா வா, பயப்படாத, பொறுமையா வா. பிரியா 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 ஆரம்பம் சாகாம ஒரு பயமாகுது. நான் மட்டும்தான் இழிச்சா சப்பு சப்பு 4 அரையா எனக்கு கூட 4 அரை சப்பு சப்புன்னு கோவம் வந்ததுண்ணா. இந்த மாதிரிலாம் பண்ணாத. திரு நீ ஒரு காலை வையங்க. வெயிட் பண்ணு அப்படி மாத்திக்கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி ஓரமானில போ, கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பின்னாடி வரவங்க வெளிய விட்டுருங்க. மேல இருக்கிறத புடிச்சு அந்த 2 ஜாயின் அதுல தொங்கின்னு வந்த முதல் ரைடு. நான் நல்லா பண்றேன். ஆனா அதுதான் மெயின். அதான் நல்லா வந்துடுறேன். ஏன் கஷ்டம் போல நீ ப்ரோ. காலை வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டெப்பாக அப்படியே வச்சுவாங்க. ஸோ காய்ஸ் நாங்கள் ஈவெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஈவெண்ட் அந்த அட்வென்ச்சர் ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம்னாக்கா இந்த கொஞ்சம் கார்டன் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்கை பார்க், ஐ லவ் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ லவ் ஸ்கை பார்க் அப்படின்னு இருக்கா. இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஃப்ரண்ட்டில் பலூன் ஷூட்லாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல. ஆள் இருந்தாங்க அப்படின்னாக்கா நாங்கள் பலூன் ஷூட் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பார்க் இருக்குது, அந்த பார்க் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றதையும் அதையும் நான் உங்களுக்கு போடுறேங்க சார் எல்லாத்தையுமே. ஸோ கைஸ் இங்கே வந்தீங்கன்னா 2 டிவி இருக்கும். ஸோ 2 இதுலேயுமே அது பாருங்கள். இந்த மாதிரி அந்த கண்ணில் வைப்பாங்களா, அது பேர் எனக்கு தெரியல. ஸோ அது அப்புறம் வந்து 360 கேமரா வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இதெல்லாம் காஸ்ட்லாம் இல்லை காய்ஸ். ஸோ ஃப்ரீ தான் காய்ஸ் இது எல்லாமே. அடுத்து வந்து பேர்டு இருக்குது, பேர்டுக்கு போகிறோம். இப்போ வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக போகிறோம் காய்ஸ். பேர்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபுட்டு வச்சோம் அப்படின்னா கையில் வந்து சாப்பிடுமா. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போயே கிளி சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். ஸோ நான் வாங்க போயிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து நான் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ரெமோ படத்தில் லைட்லாம் செட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நைட் ஷோவாக நைட்டில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்குமா. அது வந்து என்னென்னா 6 to 9. எங்களுக்கு வந்து 5:30 எங்களுக்கு க்ளோஸ். இது 6 to 9. ஸோ இங்கே பாருங்கள், மாதிரி சூப்பராக இருக்குது காய்ஸ். ஃப்ளவர் ஷோ காய்ஸ். இது ஃபுல்லாகவே குட்டியாக இருக்குது காய்ஸ். கையை கடிக்குது எப்போ அது
இங்க பாருங்களேன் நைஸ் அழகா வந்துச்சு பாத்தீங்களா இங்க வந்துச்சு பாருங்களா இன்னொன்னு